சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. இன்றைய நாள் ஜூலை 20ஆம் தேதி 2025 ஞாயிற்றுக்கிழமை. விஸ்வாவசு வருடம் ஆடி மாதம் 5ஆம் திருநாள். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எந்த அளவுக்கு நீங்க பொறுமையா இருக்கீங்க அந்த அளவுக்கு நல்லது. கோபதாபங்கள் வேண்டாம். இன்றைய நாள் நம்ம ரொம்ப கரெக்டாவே இருப்போம், ஆனா எதிரியை நிறைய உண்டாக்கிறோம். நமக்கே தெரியாம எதிரிகள் நிறைய பிரச்சனைகள், எதிரிகள் தொல்லை இதெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். ஸோ அது நம்ம கொஞ்சம் ஹேண்டில் பண்றது கரெக்டாக ஹேண்டில் பண்ணிக்கணும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசி ஆடல் பிங்க் நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக மாற்றங்கள் மிக அதிகமாக இருக்கும். சின்ன சின்ன விஷயத்த கூட நம்ம ரொம்ப ஆலோசித்து செய்யற மாதிரி வரும். இல்லைன்னா யாரு மூத்தவங்களோ அவங்கள கொஞ்சம் ஏதாவது பேசுற மாதிரி இருக்கும். தலைமையா இருக்கக்கூடியவங்க கிட்ட சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வரலாம். ஒரு சில பேருக்கு மாற்றங்கள், பிரயாணங்கள், செலவுகள், மெயினா ஹாஸ்பிட்டல் செலவு, இந்த மாதிரி ஏதாவது வரக்கு வாய்ப்பு இருக்கு. கவனம் தேவை. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசி நிறம் பிங்க் நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகுந்த லாபம், அபாரமான திருப்தி, தொழில மிகப்பெரிய மேன்மை, அசாத்தியமான வெற்றி எல்லாம் கிடைக்க பெறக்கூடிய அற்புதமான நாள். பீயிங் பாசிட்டிவ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். இன்றைய நாளை பற்றி எந்த அளவுக்கு நீங்க பாசிட்டிவா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு எல்லா விஷயங்களும் நமக்கு டக்கு டக்குன்னு நடக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மன்னார்குடி ராஜகோபால சுவாமி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசி நிறம் வெள்ளை நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தொழில் முறையாக நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய நாள். ஒரு சில விஷயங்கள் நமக்கு புரியாத இருக்கும். அதெல்லாம் இப்ப கரெக்டா நடக்கும். நமக்கு எப்படி வேணுமோ ஏது வேணுமோ அது இப்ப நடக்கும். மின்னல் வேகத்துல ஒரு சில விஷயங்கள் நடக்கும். அதை நம்ம அடாப்ட் பண்ணிக்கணும். அவ்வளவுதான். எல்லாமே நமக்கு தெரியும்னு சொல்ல முடியாது. ஸோ அப்போ தெரியாத விஷயத்த கண்டிப்பா நம்ம கத்துக்கிறதுல தப்பு கிடையாது. அப்டேட் ஆகிறதுல தப்பு கிடையாது. அது வேலையில ஒரு கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா கத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். அமேகமான நல்ல நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நாராயணன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசி நிறம் ப்ளூ நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிரயாணங்களில் வெற்றி, எடுத்த காரியங்களில் மிகப்பெரிய மேன்மை, அசாத்தியமான திறமை, தீவ அனுகிரகம், சிவபெருமானுடைய அமேசிங், அதாவது சிவபெருமானுடைய அனுகிரகம் இருக்கிறதுனால இன்றைய நாள் உங்களுக்கு என்ன வேணுமோ அது நடக்கும். சூப்பரான நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சிவபெருமான். எதெல்லாம் வரலையோ அதெல்லாம் வரும். மிகப்பெரிய நல்ல செய்திகள்லாம் இந்த நாள் சாயந்தரத்துக்குள்ள வந்து சேரும். நம்மளே எதிர்பார்க்க மாட்டோம், ஆனா இந்த மாதிரி நபர்கள்லாம் பார்ப்போம். நல்லா இருப்பீங்க. ஆரஞ்சு கலர் யூஸ் பண்ணுங்க, சூப்பரா இருப்பீங்க. கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அற்புதமான நாளாக இருக்கப்படுது. நீங்க எது பண்ணணும் ஏது பண்ணணும் இதெல்லாம் நீங்க பிளான் பண்ணீங்கன்னா போறோம், அது கண்டிப்பாக நடக்கும். நல்ல அறிவுங்க, செம்ம அறிவு இருக்கும். ஆனா அது என்னன்னா கொஞ்சம் எதிர்மறையா இருக்கும். எப்படின்னா நமக்கு ஏன் இப்படி நடக்குது, நமக்கு எதிராக சில விஷயங்கள் இருக்கே ஏன், அந்த மாதிரிலாம் நம்ம உட்காந்து திங்க் பண்ற மாதிரி இருக்கும். மெயினா பெரியவங்களை எதிர்த்து எந்த விஷயத்தையும் பேசாம பார்த்து கொள்ளுது நல்லதுன்னா அஷ்டமத்தில் இருக்கனால ஒரு சில நாட்கள் நம்ம பண்ற தப்ப அவங்க தட்டி கேட்பாங்க. ஆனா அவங்க எப்பவுமே நமக்கு கெடுதல் பண்ண மாட்டாங்க. அதுதான் நம்ம பார்த்துக்கணும். ஸோ இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய நல்ல விஷயங்கள் கண்டிப்பா நடக்கும், தாராளமா நடக்கும். பட் ஒன்லி திங் நீங்க கொஞ்சம் பொறுமையா இருந்தீங்கன்னா போறோம். எல்லா காரியங்களுமே ரொம்ப கிளீனா நின்று பல விஷயங்களை டீசெண்டா முடிக்கக்கூடிய நாளா இருக்கப்படுது. எல்லாம் கவர்மெண்ட் இருக்கீங்களோ, விஜிலன்ஸ்ல இருக்கீங்களோ, மெடிசன் இருக்கீங்களோ, டாக்டர் இருக்கீங்களோ, அத்தனை பேர் கொஞ்சம் ஹெல்த் பார்த்துக்கிறது நல்லது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசி நிறம் வெள்ளை நிறம்.
துலாம் ராசியில துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தெய்வீகமான ஆற்றல், தெய்வ அனுக்கிரகம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் சம்பந்தப்பட்டது, அப்பா சம்பந்தப்பட்டது, தலைமையாக இருக்கக்கூடிய பல ஆட்கள் நமக்கு சாதகமாக இருப்பார்கள். நம்மளால செய்ய முடியாதுங்கிற கான்செப்ட் எதுவுமே கிடையாது. ரொம்ப சூப்பரா இருக்கும். நம்ம கொஞ்சம் விஷயங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனா போறோம். எல்லாமே நல்லபடியா நடக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ரொம்ப முக்கியமா இந்த நாள் விநாயகர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான மஞ்சள் நிறம். விருச்சிக ராசியில விருச்சிக லக்னம் சார்ந்தவர்களுக்கு ஒரு சில பேருக்கு இன்றைய நாள் வேலையில முக்கியத்துவம் தருவீங்க. முக்கியமான பொறுப்பு சேரும். இதெல்லாம் நம்ம பண்ண முடியுமா, ஏது, எப்படி பண்ணலாம், நிறைய ஆலோசனைகள்லாம் சில பேருக்கு தப்பா போகும். ஆனா இன்றைய நாள் நீங்க பிளான் பண்றது கண்டிப்பா சக்சஸ் ஆகும். எல்லா விஷயத்தையும் நம்மளால திறமையா நின்று ஜெயிக்கக்கூடிய ஒரு பிராப்தம் ஏற்படுறது. அமோகமான நாள். இந்த நாள் உட்காந்து பிளான் பண்ணா போறோம், எல்லா விஷயங்களும் கரெக்டா நடக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பௌத்தராஜர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். மன சந்தோஷம் அதிகமாக இருக்கும். எடுத்த காரியங்கள்ல மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். தெய்வீகமான ஆற்றங்கள், கவர்மெண்ட் சம்பந்தப்பட்டது, அப்பா சம்பந்தப்பட்டது, அதே மாதிரி அரசியல்வாதிகள், இதை சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்கள் நமக்கு ரொம்ப பாசிட்டிவா நடக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகிஷாசுர மர்தினி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான பிங்க் நிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்தவர்களுக்கு வீடு, வேலை, அமைப்பு இதெல்லாம் நமக்கு சாதகமா இருக்கும். பொருளாதாரத்துல ரொம்ப முக்கியமான முன்னேற்றங்கள் காணக்கூடிய நாளாக இருக்கப்படுது. பொறுமையாக இருந்து ஒரு காரியத்தை முடிச்சா போதும், எல்லாமே நமக்கு சாதகமா நடக்கும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் எதுவும் சரி, பிளான் பண்ணா போதும், நடந்துரும். ஆனா பொறுமையா செய்யணும், அவ்வளவுதான். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஞானாம்பிகா தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் பிங்க் நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பயங்கரமான கான்பிடன்ஸ். எதுவா இருந்தாலும் நம்மளால ஈஸியா எடுத்து ஜெயிக்க முடியும். நல்ல அறிவு இருக்கும், ஞானம், பொறுமையா எல்லா விஷயத்தையும் நிறுத்தி நிதானமா டெசிஷன் எடுக்கக்கூடிய ஒரு மைண்ட் செட்டு. அந்த டெசிஷன்ல பாத்தீங்கன்னா எல்லாருமே உங்களுக்கு அடி பண்ணிடுற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நிலைமை. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ரொம்ப சூப்பரா செட் ஆகக்கூடிய நாளா இருக்கப்படுது. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன பண்ணணும், விநாயகர் பெருமான் வழிபாடு பண்ணிட்டு போங்க. எல்லாருமே உங்களுக்கு சாதகமாக நடந்து கொள்ளக்கூடிய நாளா இருக்கப்படுது. ராசியா நிறம் பிங்க். நல்ல காசு, பணம், நல்ல சந்தோஷம். குடும்பத்துல ஒரு விஷயத்த சொன்னாலும் அது பளிச்சுன்னு கௌரவமா இருக்கும். அது எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதத்துல இருக்கும். இதுக்கு மேல உனக்கு யாரும் சொல்ல முடியாதுங்கிற அளவுக்கு வார்த்தைகள் இருக்கும். காரம் மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கங்க சாப்பிட்றது. அதே மாதிரி உண்மையை மட்டுமே இன்றைய நாள் நீங்க பேசுவீங்க. அது ஒரு சில இடங்கள்ல பிரச்சனைகளை கொடுத்தாலும் அதுக்கப்புறம் செட் ஆயிடும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியாந்தரம் செந்தூர நிறம். மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.